நம்ம விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் சினிமா ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. பட ரிலீஸிற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி படத்தை மீண்டும் மறு தணிக்கை செய்ய வேண்டும், அதற்கு மேலும் 3 வார கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு தணிக்கை வாரியம் சொன்னதால தயாரிப்பாளர் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர கடந்த 1 மாதமாக தீர்வு கிடைக்காமல் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதம் 5ஆம் தேதியே தயாரிப்பாளர் நீதிமன்றத்துல தான் தொடர்ந்து வழக்க வாபஸ் பெற்று விட்டதாகவும், எப்படியுமே இந்த மாதம் 19, 20 அல்லது 26, 27 தேதிகள்ல படம் வெளியாகிவிடும் அப்படின்னு பலருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போது வரைக்குமே தணிக்கை வாரியம் இந்த தேதிகள்ல நாங்கள் படம் பார்க்கிறோம் அப்படின்னு தயாரிப்பாளருக்கு எந்த அப்டேட்டையுமே கொடுக்கலையா. எனவே கண்டிப்பாக இந்த வாரம் 26, 27 ஆகிய தேதிகள்ல ஜனநாயகன் படம் வெளியாக வாய்ப்பில்லை அப்படின்ற நிலையுமே உருவாகி இருக்கு. நடப்பதை பார்க்கும்போது ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலுக்கு பின்னர் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கா. சோ இதற்காக தான் தற்போது பாஜக திமுக அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தற்போது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பலருமே அவங்கள ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கும் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய சினிமா கெரியர்ல இதுதான் கடைசி படம், இந்த படத்திற்கே இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் மனம் நொந்து போயிருந்தாலுமே தற்போது ரசிகர்களுக்காக மீண்டுமே அதிரடியாக இறங்கியிருக்காரு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுமே தொடர்ச்சியாக சினிமா படங்கள் நடிக்க முடிவு பண்ணிருக்காரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அட்லியுடைய இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. சமீபத்துல அட்லி தளபதி விஜய் அவர்களுடைய சந்திப்பு நடைபெற்று உள்ளது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.